வணக்கம் நண்பர்களே, ஃபேட் டு ஃபிட் சேனல். இது நாள் 25. இன்னைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்துக்கிறேன். இன்னைக்கு நான் 50 ஸ்குவாட்ஸ் போட்டேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா மொபைல் அப்போ சார்ஜில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2-3 நாளுக்கு முன்னாடி இந்த மரத்தில் ஒரு இலை கூட இல்லை. இப்போ பார்த்தா புதுசாக நிறைய இலை வந்துட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அப்புறம் கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் கடைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்காவது வேலைக்கு சீக்கிரமாக கிளம்பணும்னு நினச்சேன். தெருவில் புதுசாக ஒரு பாப்பியை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் விளையாடின்னு இருந்தேன் அது கூட. அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு நான் தான் வந்துனே இருந்தேன். பிப்ரவரி மாசத்துல டைரி மில்க் யாருமே தரலன்னு நினைச்சேன். 5 ரூபாய் சேஞ்ச் இல்லைன்ட்டு டைரி மில்க் கொடுத்துட்டாங்க. நானும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வந்து பார்த்தா சின்ராசு மட்டை எழுப்புனாலும் எழ மாட்டுக்கிறான். ஆனாலும் நான் சும்மா விட மாட்டேன். நான் எப்படி இருந்தாலும் அவனை எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு நேற்று நைட்டு செஞ்ச சிக்கன் குழம்பையும் சப்பாத்தியும் சாப்பிட்டு நான் ஒர்க்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மஜாவாக இருந்துச்சு. தலையில் எதுக்குள்ளே மாட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதே ஹேர் ஸ்டைல் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறதுக்குள்ளே கழிஞ்சு போச்சு. நான் வண்டியில் போதே நினச்சேன். 5:30 மணிக்கு சன்செட் பார்த்துன்னு இருந்தேன். 2 நாளாக சன்செட் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே சன்செட்டை வேறு ஆங்கிள்லேருந்து ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்புறம் 9 மணிக்கெலாம் என் வேலையை முடிச்சுட்டு நானும் ஃபில்டர் போட்டால் தான் ஃப்ரேம் உள்ள வருவேன்னு சொன்னாக்காவும் நான் தான் போயிருந்தோம். போகும்போது ரோட்டில் சும்மா போகாமல் யாரதோ சப்பலை எட்டி வச்சுனே வந்துட்டேன். வரைக்கும் அவங்க முகத்தை வீடியோவில் காட்ட மாட்டேன்னு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் தெருவில் வந்துட்டேன். தெருவில் ஒரு ஆள் கூட இல்லை. 2-3 நாய்ங்க என்னை சுற்று போட்டுருச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா என் ஃபேவரட் பிளாக் பேண்ட்டில் தையல் விட்டு இருக்கு. காரணம் நான் ஆட்டோவில் வந்தது தான். யாருனே தெரியாத அண்ணா மேலே ஷோல்டரில் கை போட்டுன்னு ஜாலியாக வந்து இருந்தேன், ராஜா பகுத் மாதிரி. அதுக்கப்புறம் டின்னருக்கு சேமியா தான் இருக்குன்னாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஆம்லேட் போட்டு டின்னருக்கு அதை சாப்பிட்டு அதோடைய நாளை முடிச்சிங்கன்னா பாய் கைஸ். இந்த வாய்ஸே நான் 12 மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம்.